இல்ல பெண் குழந்தை என்பதனால துன்புறுத்தப்பட்டாளா, இல்லை அவள் உடை போட்டதுனால துன்புறுத்தப்பட்டாளாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ முழுக்க முழுக்க புர்கா போட்ட இஸ்லாமிய உடை போட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்காங்களே, அங்க எங்க கவர்ச்சி இருந்தது? அப்ப அங்க உடை பிரச்சனை இல்ல, அந்த அவள் பெண் என்பதாங்க பிரச்சனை. அப்ப அந்த பாலியல் கல்வி இங்க கற்றுக் கொடுக்கப்படல. எப்படி பெண்களுக்கு மதிக்கப்படணும், பெண்கள் எப்படி நடத்தப்படணும், நம்மளும் அவளும் சக மனுஷிதான், ரத்தமும் சதையும் கூட சக மனுஷிதான் அப்படிங்கிற உணர்வை இந்த கல்வி முறை தரல. கல்வி முறை தராம என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க கண்டதையும் சமூக வலைதளங்கள் மூலமாக பார்ப்பது, ட்விட்டர்ல இருந்து, இன்ஸ்டால இருந்து, யூடியூப்ல இருந்து கண்டதையும் இளைஞர்கள் 10 வயசுல இருந்து ஒரு பையன் ஆபாசமாக இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்க தொடங்குகிறான் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு சொல்கிறது. 10 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடறான். 10 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அவன் எதை பார்க்கிறானோ அதுவாகவே அவன் மாறுறான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நினைக்கிறான். அவனுக்கு அது தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறது. அந்த கியூரியாசிட்டில அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிடுறான் அப்படிங்கிறது. அப்ப அந்த கல்வி முறை இங்க வளரணும், அந்த கல்வி முறை கொண்டு வரப்படணும், அது அவனை பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்தும் போது மட்டும்தான் இது குறித்த ஒரு மிகப்பெரிய புரிதல் உண்டாகும். இன்றைக்கு ஒரு காலத்துல திருநங்கைகளும் திருநம்பிகளும் சமூகத்துல அடித்து விரட்டப்பட்டாங்க. வீட்டுல ஒருத்தர் பெண்ணா உணர்ந்துட்டா அவரை ஒட்டுமொத்தமான ஊரும் சேர்ந்து அவமானப்படுத்தி இருக்கிறது, ஊரை விட்டு அடிச்சு விரட்டி இருக்கிறது, வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி இருக்கிறது, வெட்டி கொன்னு புதைச்சிருக்காங்க. பல இடங்கள்ல தெரியாம அப்படியே அழிச்சிருக்காங்க. இல்ல அப்படியே வச்சிருந்து அப்படியே வச்சிருந்து வேற வழி இல்லாம குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு திருமணம் செஞ்சு திருமண வாழ்க்கை நாசமாய் போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் வெளியே ஒரு தனித்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த எல்ஜிபிடிக்கு சமூகமும் ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் சொல்லி அவங்க நம்புறாங்க. அதை காலம்தான் தீர்மானிக்கும்.